கணேசனே வணக்கம். கார்ப்பரேஷன்ல வேலை வாங்கி கொடு 4 பேர் வந்திருக்காங்க. அதான் வெள்ளிக்கிழமை வர சொன்னேன். அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நல்ல அமௌண்ட் வரும். கார்ப்பரேஷன்ல வேலை செய்யற வேண்டிய பப்ளிக் கிட்ட கை நீட்டி காசு வாங்க முடியுமா? சாவர வரைக்கும் நம்மள அசிங்கமா திட்டுவான். காசு வாங்காம ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வேலை செய்வான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிப்பான். காவேரிக்கா வருது. எப்பா எல்கேஜி எங்க லைன்ல இருக்க 6 வீட்டுக்கு மட்டும் தண்ணியே வரலப்பா. ரொம்ப கஷ்டமா சரி நான் ஆர்முக அண்ணன் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? சரி ஓகேவா? அவர் வந்து பாத்துப்பாரு. வீட்ல தண்ணி வரலன்றாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் கேக்குதா? நிறுத்துங்கடா. அப்ப தண்ணி வந்துருமா? விளையாடுங்கடா. வரக்கா. அந்த கான்ட்ராக்ட் பப்ளிக்ல பேசாதன்னு அசிங்கப்படுத்திட்டா. நம்ம வார்டுல நம்ம பேர் வாங்கணும். ரோடு போட்டு மினிஸ்டர் பேர் வாங்கிட்டு போறான். நானே அந்த கடுப்பு. சார் நிம்னால போறேன். நீங்க உட்காருங்க சார். ஹாய். வணக்கம் எல்கேஜி. ஹாய்டா. வாட் இஸ் யுவர் நேம்? ஆர் சஞ்சய். சஞ்சய் ராமசாமி. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? தம்பி இவனை ஸ்கூல்ல சேர்க்கணும்ப்பா. பால்வாடியா? என்னப்பா இவனை பார்த்தா பால்வாடியில படிக்கிற பையன் மாதிரியா தெரியுது? இவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி கூட தான் தெரியல. சாரி எத்தனாவது படிக்கிற? 7வது. 7வதா? மாமா ஹை ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் எழுதேன். ஹை ஸ்கூல் இல்லப்பா, அந்த டேங்க் பக்கத்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல். உங்களுக்குலாம் கவர்மெண்ட் கொடுக்குற மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம்ல. கார்ல போய் வாங்கிருப்பீங்களா 1000 ரூபாய் பொங்கலுக்கு? ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்லாம் கஷ்டம் சார். வயித்துல இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். அதுக்கும் சேர்த்துதான்ப்பா. ஓ அப்படியா? என்ன வேலை பாக்குறீங்க? வெளியூர்ல. புரியுது. திடீர்னு வந்திருப்பீங்க. அன்பிளான்டா? வெக்கப்படாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. படிச்சுட்டு என்ன ஆக போற? டாக்டர். சார் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. நான் ஸ்கூலுக்கு வந்துடுறேன். பாய். பாய். ஏன் மாப்ள நீ என்ன பண்ற? மாமா 3 ஓட்டு மாமா. 4 ஓட்டு. அண்ணன் கிட்ட இதுதான் சொன்னேன். இப்பெல்லாம் வயித்துல இருக்கும்போதே அட்மிஷன் வாங்கிடணும். எத்தனை மாசமா? 8 மாசம். 8 மாசம். பாத்தீங்களா சார்? உங்க வீட்டுல எத்தனை மாசம்? எங்க சார் இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இங்க சீட் வாங்கினதா கல்யாணம்னு சொல்றாங்க. இங்க 6ஆம் வகுப்பு முதல் நீட் தேர்வுக்கு பயிற்சி. நீ எத்தனாவது? 7வது. நீ ஒரு வருஷம் லேட். குட் மார்னிங் டீச்சர். I am not a teacher. I am the principal of the school. ஓ ஐ நம்ம ராஜப்பா காலேஜோட ஸ்கூலா இது? உங்க அப்பாவும் எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர். நான் கூட உங்க காலேஜில் தான் படிக்க வேண்டியது, முடியாம போயிடுச்சு. நீங்க? நான் எல்கேஜி 6வது வார்டு கவுன்சிலர். போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்களே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏரியாவில் நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஃபேமிலி. அக்கா மாதிரி 2 பசங்க. முதல் பையனுக்கு 7வது சீட்டு வேணுமா? செகண்ட் இன் ஸ்டமக்கு. இப்பவே கேட்டா தானே கிடைக்கும். 2 பேருக்கு சேர்த்து சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சீட்டு தூக்கி கொடுத்துட முடியாது. வெளியில கியூவை பாத்தீங்கல்ல, அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு மட்டும். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்களே கூப்பிடுவோம். அப்படிலாம் சொன்னா எப்படி மேடம்? ஒரே ஏரியா, அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க, கீழே வந்து நிற்க முடியுமா? அதான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்த்தீங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். போன வாரம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்னோட ப்ரைவேட் மொபைலுக்கு ஃபோன் வந்தது. அதையே என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் வந்து கேட்டால் சீட் அப்படியே கொடுத்துட முடியுமா? தயவு செஞ்சு கிளம்புங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சாவி கேட்கணும்னு நினச்சேன். அப்பா எப்போ தவறினாரு? நான்சென்ஸ். அவர் உயிரோட தான் இருக்காரு. ஓ சாரி. அக்கா பேசியாச்சு, கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் ஒரு வாரம் டைம் ஆகும். சரியா? படிச்சு என்னடா போற? இன்ஜினியர். மாப்பிள்ள இந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 10 பிசஸ் தெரியல. எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு 2 ஓட்டுக்கா காலேஜ் சமூக சேவை முருங்கா வச்சீங்க. இங்க வந்து காய் சரியில்லை கறி சரியில்லைன்ற. வர மூஞ்சி அப்பா மூஞ்சி மாதிரி ஆகுது. இல்லப்பா அந்த என்ன நடந்துச்சு இப்போ? வெறும் மண்ணு தானே போட்டிருக்காங்க. இன்னும் WBD போடணும், ரெட் மிக்ஸ் போடணும், தார் ஊத்தி பொடி ஜல்லி போட்டா தானே ரோடு வேலை முடிஞ்சது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சாப்பிடு. சும்மா நொய் நொய் சாப்பிடுறேன். என்னடா அடிச்சோன்னு உள்ள போயிடுச்சே. கான்ட்ராக்டர் சார், இந்த மேஜிக் வந்து பாருங்களேன். என்னடா இப்படி அடிக்கிறீங்க? செம செம. ஆரோக்கியம் சார், நீங்க வந்து அடிங்க. எல்லாம் முன்னாடி வாங்க, மேஜிக் பார்க்கலாம். மேஜிக் மேஜிக் மேஜிக். செம செம. ஹே ஆரோக்கியம் அடிப்பாரா? ஆரோக்கியம் அடித்து விட்டார். இவர் கை என்ன கல்லா இல்ல இரும்பா? கான்ட்ராக்டர், ஆரோக்கியத்தை காப்பது எது? ஆரோக்கியத்தை காப்பது ஆர்டிஐ. ஆரோக்கியத்தை காப்பது ஆர்டிஐ. ஆர்டிஐ எவ்விடமோ ஆரோக்கியம் அவ்விடமே. என்ன ஆரோக்கியம் சார், ஸ்டம்ப் எப்படி உள்ள போச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஆர்டிஐ போடுவீங்களே. ஒரு மனுவை போட்டு ரோடு எத்தனை இன்ச் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு? 2 inches சார். 4 inch சார். கரெக்ட் ஆன்சர். மாமா அந்த ஆர்டிஐ டாக்குமெண்ட் நம்ம ஏரியாக்கு சாங்க்ஷன் ஆயிருக்கிற ரோடு போட வேண்டியது 8 inch. பாருங்க கரெக்டா இருக்கானு. அக்கா என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்கலையா? அப்ப எடுங்க. என்ன சார் கவுன்சிலர்ன்றதால தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்களால சார் எந்த ஒரு நல்ல திட்டமும் வர்றது இல்ல. எது நல்ல திட்டம்?
லால்குடியில இருந்து லசுக்கு ரோடு போறேன்னு சொன்னீங்களே 5 வழிச்சாலை அதுவா? ஏற்கனவே சென்னைக்கு 3 ரோடு இருக்கு சார். ஏங்க இருக்கிற பொண்டாட்டியே பாத்துக்க முடியல, எதுக்குங்க இன்னொரு பொண்டாட்டி? சார் எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது மினிஸ்டர் இனாகிரேட் பண்ண ப்ராஜெக்ட். பேசுங்க. சார் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சார் மினிஸ்டர் கிழிய பேசுறீங்கல்ல, இப்ப பேசுங்க. சார் மினிஸ்டருக்கு எதுக்கு சார் மினிஸ்டருக்கு எதுக்கு சார் கால் பண்றீங்க? ப்ளீஸ் சார். ஐயா ஃபோன். ஹலோ ஐயா, யாரு? லால்குடியில ரோடு போட்டல, ஆமா. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். யார் அது? உங்க கட்சி கவுன்சிலர் தான். கொஞ்சம் பேசுங்கயா. சார் தேவையில்லாம எதுக்கு பேசுங்க சார். ஹலோ ஐயா, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல சொல்லியா? நீங்க 30 வாட்டில அலைஞ்சு போட்ட ரோட 8 இன்ச்சுக்கு பதிலா 4 இன்ச்சு போடுறாங்கய்யா. ரோடு போடுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க. 8 இன்ச்சு 4 இன்ச்சு ஏயா படுத்துறீங்க? இது என் சகலையோட ப்ராஜெக்ட்யா, மக்களுக்கிட்டே தெரிய போகுது. ஐயா எனக்கு கேட்கலையா? மக்களுக்கு என்ன தெரிய போகுதுங்கறேன். ஐயா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தெரிய போகுது? ஐயா ஸ்பீக்கர்ல இருக்கியா? மக்கள் எல்லாம் இத கேட்டுட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தம்பி கொஞ்சம் மக்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கறவன் எதிர்க்கட்சி. ஆனா மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி பண்றது ஆளுங்கட்சி. போன அந்த கான்ட்ராக்டர் குடுக்குறியா? எங்க கான்ட்ராக்டர் இந்தாங்க பேசுங்க. ஐயா யோ கான்ட்ராக்டர், என்ன 8 இன்ச்சு போட சொன்னா 4 இன்ச்சு போறியாமே என்ன? யார் இல்லையா இல்லையா? அந்த தம்பி சொல்றத கேளு, இல்லன்னா உன் கான்ட்ராக்டரை கேன்சல் பண்ணிடுவேன். சரி 8 இன்ச்சு ரோடு போட போறாங்க சார். கொஞ்சம் தனியா வாங்க சார். கேக்கல. கொஞ்சம் தனியா வாங்க சார், பேச வேண்டியது இருக்கு சார். முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட இந்த மாதிரி டைரக்டா பேச நிறுத்திக்கோங்க. ஆரோக்கியம் சார், நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க. நாளைக்கே 8 இன்ச்சு ரோடு போட்டுருவாங்க. இவர்கிட்டயே பேசி மினிஸ்டர் கிட்ட டேட் வாங்கிடுங்க இனாகரேஷனுக்கு. மினிஸ்டர் என்னப்பா மினிஸ்டர் கல்ல வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் நீங்க தானே செய்றீங்க. இனிமே எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். நம்ம எப்படி பண்ண முடியும்? அட நீ தான்ப்பா செய்யணும். ஏப்பா என்னப்பா சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க? பாரு எல்லாரும் சொல்றாங்க. ஒத்துட்டப்பா. பண்ணிடுவோம். பண்ணிட்டா போச்சு. உள்ளுக்குள்ள எவ்வளவு கோவமா இருக்கும் தெரியுமா? காசு போச்சுப்பா. ஏன்பா நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன அர்த்தம்? இந்த பார், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அவன் 4 இன்ச்சு போட்டானே 8 இன்ச்சு போட்டானே. ஆனா அவன் ரோடே போடாம இருக்க. வண்டியில பேக் வச்சிட்டு இருக்க, போய் எடுத்துட்டு வா. என்னது? வண்டியில பேக் வச்சு பையா போய் எடுத்து வரியா? ஐயோ மாப்பிள்ள, என் கூட தான் இருந்தேன். எப்படி இது? அரசியல்வாதி கொடுக்கறது மட்டும் தான் மாமா தெரியணும், வாங்குறது தெரியக்கூடாது. மாப்பிள்ள எவ்வளவு இன்ச்சு ரோடு போட போறாங்க? எத்தனை? 5 இன்ச்சு. மாப்பிள்ள யாரா கண்டுபிடிச்சாங்கன்னா 6 அடி ஸ்கேல் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. யார் ரோடு போட்டது? மந்திரி. இப்ப யார் திறக்க சொல்றானுங்க? உன்னதான். யார் பேர் நிக்கும்? உன் பேர் தான். 600 ஓட்டு, 5% கமிஷன். நீ போய் காசு எடுத்து உள்ள வை, நான் போயிட்டு அந்த ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சுட்டு வரேன். ஏன் மாப்பிள்ள, உன் வாயால தான் 600 ஓட்டுன்னு சொன்னேன். எதுக்கு இந்த 2 ஓட்டு? ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட இருக்காமாமா. சோல்ஜர் குப்பை எடுக்காம போயிருக்கானுங்க. குப்பலாரி இல்லையா? குப்பை எடுக்காம போற சேக்கிடார் இல்ல கம்பர். கேள்வியிலேயே பாத்ரூம்ல தண்ணி வரல மிஸ். ஏற்கனவே உனக்கு நான் தமிழ் வரலன்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், இதுல தண்ணி வேற வரலையா? போ ட்ரவுசரை போட்டு உட்காரு. சார் ரொம்ப வேர்க்குது சார். காலைல இருந்து ஃபேனே ஓடல சார். டேய் நாங்கலாம் நைட் தெருவுல உட்கார்ந்து படிச்சோம். சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு. சிட் டவுன். ஃபேன் கேக்குதா உனக்கு? ராமசாமி, வாட் தி ஹெல் இஸ் திஸ் யா? ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு மேடம். என்ன காலைல இருந்து பாத்ரூமே போலமா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்ன பாக்குறீங்க? மொத்தமா 3 லட்சம் வாங்கல? ஸ்கூலுக்கு சும்மா அனுப்புறோம். இதென்ன கவர்மெண்ட் ஸ்கூலா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானே? கார்ப்பரேஷன்ல சொல்லிருக்குமா, ஆள் வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்குமா. மா ப்ளீஸ்மா. இதோ பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க. இதோ Facebook லைவ்ல போயிட்டு இருக்குது. 50 பேர் பாத்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், பிரின்சிபல் எங்கன்னு கேட்டா செக்யூரிட்டி பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அநியாயம், அக்கிரமம். இது என்ன பிளாக் சீயா? இல்ல ஸ்கூல்ல இருக்கிற சாக்கடை சீ. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க இப்போ. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு மார்னிங் என்டையர் திங் எல்லாமே கிளியர் ஆயிடும். ப்ளீஸ் எல்லாரும் இப்போ தயவு செஞ்சு கலஞ்சு போயிடுங்க. பிரின்சிபல் மேடம் நாளைக்கு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸோட இந்த பிரச்சனை தீருமா, எல்லாமே சரியாகிடுமா அப்படிங்கறத மறுபடியும் Facebook லைவ்ல சந்திப்போம். Facebook லைவ் செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன். கமிஷனர் கிட்ட பேசியாச்சு, மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சு, எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. நீ யார்கிட்ட தாங்க பேசணும்? எல்லாத்தையும் பேசிட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்ல மேடம். என்ன பண்றது? என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல? யூஸ்லெஸ். இதுல வேற கரண்ட் இல்ல, தண்ணி வரல. எல்லாத்தையும் நான் தான் வந்து பார்க்கணுமா? இன்னும் தொடப்ப கடை கொடுத்து என்ன பெருக்க சொல்லுங்க. அது ஒண்ணுதான் நீங்க இன்னும் பண்ணல.
என்னங்க பண்றீங்க எல்லாரும்? அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேடம். என்ன அரேஞ்ச் பண்ணீங்க? என்ன அரேஞ்ச் பண்ணீங்க? மேடம் இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. ஒரு சொடக்கு போற நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க நம்மகிட்டே ஒரு ஆள் இருக்கு. தலைவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே. ஒன்னாகாது. வாயை கழுவின அவரை வச்சு எவ்வளவு இந்த வீடு தான் மேடம். மண்டை வந்து உட்காரு. வந்து உட்கார. அங்க போய். வணக்கங்க. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சரா? அவங்க பிரின்சிபல். எல்லாருமே ஒரு காலத்துல டீச்சர் தானே. எல்லாருமே டீச்சரா? அக்கா வந்தவங்களுக்கு சீட் எடுத்து போடு. எத்தனை சீட்டுப்பா? எத்தனை சீட்டு நீங்க தான் சொல்லணும். ஒரு 2 சீட்டு. ஒரு 4 சீட்டு. என்ன ஃபேஸ்புக்ல சுகுமாரன் ஒருத்தர் ஸ்கூலை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பாத்தீங்களா? பார்த்தேன் எல்கேஜி, நல்லா இருந்தது இல்ல? ஐயோ பரவாயில்ல, எதுவுமே பார்க்க வேணாம். 5 சீட்டுங்க. 5 சீட்டு. 5 சீட்டுக்கா எடுத்துட்டு வாங்க போங்க. அப்புறம் டீச்சர் என்ன விஷயம்? ஸ்கூல்ல ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாளைக்கு காலைல எந்த பிரச்சனையும் இருக்காது, போயிட்டு வாங்க, பயப்படாம போயிட்டு வாங்க. வரோங்க. மேடம் நாளைக்கு காலைல ஸ்கூல்ல குழந்தைங்களாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருங்க, கிராண்டா பண்ணிருங்க. 8:30 மணிக்கு ஓகே இல்ல? இவ்ளோ லேட்டா சொன்னா எப்படி சார் அரேஞ்ச் பண்றது? இந்த ஃபீஸ் கட்டலனா குழந்தைங்களுக்கு நைட்டோட நைட்டா SMS அனுப்புவீங்கல்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருங்க. சார் இந்த கொடி ஏத்துறதுல நீங்க தானே? ஆமா சார். அதுல ஒரு கொடியை நாளைக்கு ஏத்தி வச்சிருக்கேன். சரி சார். காலைல வந்துடுறேன். ஓகேங்க, போயிட்டு வாங்க. வாங்க.